அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பத்தூர் நகருக்குள் புகுந்த சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பத்தூர் நகரில் புகுந்த சிறுத்தை பிடிபட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 மணி நேர போராட்டத்திற்கு பின் மயக்க ஊசி செலுத்தி அந்த சிறுத்தை பிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இது தொடர்பான விவரங்களோடு இமானுவேல் இணைந்திருக்கிறார். இமானுவேல், 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தை பிடிபட்டிருக்கிறது. தற்போது சிறுத்தை எங்க இருக்கிறது? அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க? விக்னேஷ், திருப்பத்தூர் மாவட்டம் சாமம் நகர் பகுதியில் நேற்று மாலை சரியாக 3 மணி அளவில் திடீரென மேரி இமாக்குலேட் என்று சொல்லக்கூடிய மேல்நிலைப்பள்ளியில் நுழைந்த சிறுத்தையானது அங்கு வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த கோபால் என்பவரை தாக்கியது. அதில் கோபால் என்பவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உடனடியாக பொதுமக்களுடன் உதவியுடன் அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். உடனடியாக இந்த செய்தி அனைவருக்கும் பரவியதால் பள்ளியில் இருந்து மாணவர்களை அவசரமாக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அழைத்து சென்றனர். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து உடனடியாக சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என குழுக்கள் அமைத்து வனத்துறை மண்டல பாதுகாவலர் பத்மாவதி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு உடனடியாக வன கால்நடை மருத்துவர் கோவை பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட சுகுமார் தலைமையிலான மருத்துவ குழுவினரை அங்கிருந்து சென்ற சிறுத்தையானது அருகில் உள்ள சுபாஷ் என்பவருக்கு சொந்தமான கார் பார்க்கிங்கில் சென்று தஞ்சமடைந்தது. உடனடியாக அதை பிடிப்பதற்காக மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக உத்தரவு பிறப்பித்தனர். உடனடியாக அவர் தலைமையில் கொண்ட ஒரு 5 பேர் குழுவினர் அந்த கார் பார்க்கிங்குள் சென்று சரியாக நள்ளிரவு 12 to 2 மணி வரை தொடர்ந்து அதை கண்காணித்து அதை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து தற்போது அதை வனத்துறை பாதுகாப்பில் வைத்துள்ளார். விக்னேஷ், இந்த போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தை பிடிபட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி இமானுவேல்.